அல்லது தபோவனத்தில் உட்கார்ந்துருக்கிற மகா ஞானானந்த சுவாமிகளையோ ஒரு தடவை அங்கே போயிட்டோம்னா திரும்பி வரத்துக்கு எக்ஸிட் ரூட் கிடையாது. நான் குருஜி காலை பிடிச்சது மாத்திரமல்ல, சுவாமி மடியில் விளையாடின குழந்தை. இன்னொரு குழந்தை இந்த சின்ன பையன் ரமன் சங்கர், 1 வயசு குழந்தை. ஒரு தடவை ஓட்டுலேருந்து கீழே இறங்கும்போது சுவாமி வந்து நில்லுன்னு சொன்னோன்னா நின்று அவனை காப்பாத்தினது. இப்படி இங்க இருக்கிற மேடையில் உட்கார்ந்து இருக்கிற அனைவருமே முக்கியமா ஒருத்தர சொல்லணும். இந்த விழாவெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள்லாம் ஜெயதேவன் தான் அவனை கூப்பிடுவோம். இத்தனோண்டு வாண்டா இருந்தான். நான் அந்தேரி வாத்துக்கு போகும்போது அவன் பிறக்க கூட இல்லை, கல்யாணமே ஆகல, அப்புறம் தான் பிறக்கிறது. ஞானானந்த பாலமண்டலின்னு அந்த ராஜு அண்ணாவத்தில் ஆரம்பிச்சது அந்தேரியில. அப்ப அவர் பேச்சுலர். அப்படி அந்த ராஜு அண்ணாவத்தில் ஆரம்பிச்ச பாலமண்டலியில முதல் மெம்பர் நான். அப்படிப்பட்ட ஜெயதேவ் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஹரிதாஸ்கிரி நாம சங்கீர்த்தன மேளாவை நடத்துறான்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்க குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமி. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, ஏதோ பஜனைன்னா பொழுதுபோக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், இல்ல வேலை இல்லாதவன் பஜனைக்கு போவான்னு நினைச்சிட்டு இருக்கோம். 1964 குருஜி முதல்ல பம்பாய் வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளை தொட்டிருக்காரு. அப்படி ஒவ்வொரு குழந்தைகள் அவ வாழ்நாள் முழுவதும் மாறாமல் இன்னி வரைக்கும் அது நிலைச்சு நிக்கிறதுனா இதுக்கு காரணம் குருஜி மேல உள்ள அன்பு, குருஜிக்கு எங்க மேல உள்ள அன்பு. ஞானானந்த 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 தாசன் எங்க அண்ணாக்கு முதல்ல மிருதங்க வாசிச்ச ஆளு. ராமசேஷன் ஒருத்தர் போரிவில்லி. பித்துக்குளி முருகதாஸ்னா பைத்தியம். சின்னோண்டு வீடு, அந்த வீட்டுல உள்ள காலை வச்சா வெளியில தான் காலை வைக்கணும், அடுத்த அடுவி. அப்படிப்பட்ட சின்ன வீடு ராமசேஷன். குறைஞ்சது ஒரு 40 வருஷமா எங்கெல்லாம் முருகதாஸ் பாடுறாரோ அங்கெல்லாம் அந்த ராமசேஷன் வந்திருக்காரு. பித்துக்குளி முருகதாஸ் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தவறி போனார். தவறி போறதுக்கு 2 மாசம் முன்னாடி நான் அவரை போய் நமஸ்காரம் பண்ணின உடனே ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது, கண்ணா நீ 2 பாட்டு பாடு, நான் 2 பாட்டு பாடுறேன். வயசுதான் ஆச்சே தவிர குரல் அப்படியே இருந்தது. அவத்துல இருந்த ஹார்மோனியத்தை எடுத்துன்னு வந்தோம், பாடினோம். கண்ணா இந்த நிமிஷத்துலேருந்து இந்த ஹார்மோனியம் உன்னோடதுன்னு எனக்கு கொடுத்துட்டார். 55 வருஷமா அவர் வாசிச்ச ஹார்மோனியத்தை நம்ம யாராவது கொடுப்போமா? கொடுத்துட்டு இனிமே நாம சங்கீர்த்தனத்தை நிலைக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுதுன்னு கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட அந்த ராமசேஷன் இருங்க, கைதட்டுறது வரும் சொல்றேன், நான் கைதட்டுங்க. ஹார்மோனியம் கொடுத்தது பெரிய காரியம் இல்லை. அப்ப வந்து அந்த ராமசேஷன் எங்க இருக்காருன்னு கேட்டார் பித்துக்குளி முருகதாஸ். அந்த ராமசேஷனோட பையன் இன்னைக்கு இங்க டோல்கி வாசிட்டு இருக்கான். நேரவோ இன்டைரக்டோ எப்படியோ பெரிய மிருதங்க வித்வான் இந்த சங்கர் நாராயணன். ஆமா, இன்னைக்கு அவரோட குழந்தை பாட ஆரம்பிச்சான். இதெல்லாம் நிலைக்கணும்னா நாம சங்கீர்த்தனத்துக்கு வந்தா நிலைக்கும். ஏதோ கச்சேரிக்கு போறோம், 2 மணி நேரம் கேட்கிறோம், கையை தட்டுறோம், பணத்தை கொடுக்கிறோம், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நாம சங்கீர்த்தனத்துக்கு எந்த குழந்தை வருதோ அந்த குழந்தை அவ வாழ்நாள் முழுவதும் அந்த நாம சங்கீர்த்தனத்தை மறக்காம பாடுவா. அங்க ரமேஷ்னு ஒரு பையன் உட்காந்துருக்கான், பல வருஷம் எனக்கு ஃப்ளூட் வாசிச்சிருக்கான்.
எங்க அப்பா ஜபர்தஸ்தியா அவாத்துக்கு போய் அவனை படிக்க வச்சு அவனுக்கு சென்ட்ரல் பேங்க்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து இன்னைக்கு ஜேஜேன்னு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நாம சங்கீர்த்தனம். யாரை பத்தி எல்லாம் சொல்லுவேன்? ஞானானந்த 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 காட்கோப்பர் குறைஞ்சது ஒரு 40 வருஷமா அங்க ராதா கல்யாணம் சீதா கல்யாணம்லாம் நடக்கும். சங்காரியா எஸ்டேட்னு பேர் அதுக்கு. அங்க இருந்த அன்பர் அவரோட பையன் இன்னைக்கு பிரதம வாசிக்கிறான். ஞானானந்த 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 ஓ ஞானானந்த 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 ராதாகிருஷ்ணன் 4-5 பிரதர்ஸ் வாழ்நாள் முழுவதும் எங்க சுவாமிக்கு எங்க குருஜிக்கு அர்ப்பணிச்சிருக்கா. பூனால இருந்து பல அன்பர்கள் வந்திருக்கா. நாசிக்ல இருந்து பல அன்பர்கள் வந்திருக்கா. இந்த சாரிங்கிறவர் மஸ்கத்துல போய் குருஜி ப்ரோக்ராம் 10 நாள் அரேஞ்ச் பண்ணினார். இவாள்லாம் இவ்வளவு வருஷம் ஆனாலும் குருஜிட்ட என்ன ஒரு விசுவாசமோ அது நிலைச்சு நின்றுட்டு இருக்கு. सियापति रामचंद्र की, राधापति कृष्ण चंद्र की, गौरीपति चंद्रचूड़ की, पवन सुत हनुमान की, तपोवन ज्ञानानंद की। जुगत नहीं पावे, भाव भक्ति का भूखा सोई जोत जुगत नहीं पावे। भक्त भूल गए राम दीवाने, भक्त भूल गए राम दीवाने, निज पदवा को देवे। भक्त भूल गए राम दीवाने, निज पदवा को देवे। सयापति रामचंद्र की, राधापति कृष्ण चंद्र की, गौरीपति चंद्रचूड़ की, पवन सुत हनुमान की, तपोवन ज्ञानानंद की, तपोवन ज्ञानानंद। व्याध कौन आचार की आता, व्याध कौन आचार की आता, व्याध कौन आचार की यात्रा, ध्रुव की उम्र तोड़ी। व्याध कौन आचार की यात्रा, ध्रुव की उम्र तोड़ी। कहाँ गजेंद्र पढ़ाता विद्या,
मर्दगी उग्रसेन की, क्या मर्दगी उग्रसेन की सूरत क्या उपजा की, क्या मर्दगी क्या मर्दगी क्या मर्दगी उग्रसेन की सूरत क्या उपजा की, भारी धन से राम मिलत नाही। உங்க கையில என்னெல்லாமோ ஃபார்ம் கொடுத்திருக்கா, ஃபார்ம்ல உங்க பேரு விலாசம் எல்லாம் எழுத போறேன். உங்க பணத்தை கேட்கல, ஏன்னா நீங்க தரப்போறேன். தரப்போறேளா? भारी धन से राम मिलत नाही, भारी भारी धन से राम मिलत नाही, भारी धन से राम मिलत नाही, भारी धन से राम मिलत नाही, भारी धन से राम मिलत नाही। जाने सुदामा जियो भारी धन से राम मिलत नाही, जाने सुदामा जियो। सयापति रामचंद्र की, राधापति कृष्ण चंद्र की, गौरीपति चंद्र चूड़ की, पवन सुत हनुमान की, ओवन ज्ञानानंद की। कहत कबीरा कहत कबीरा कहत कबीरा कहत कबीरा कहत कबीर सुनो भाई साधो, कहत कबीर सुनो भाई साधो, कहत कबीर सुनो भाई साधो, प्रेम मिलत है भक्ति, कहत कबीर सुनो भाई साधो, प्रेम मिलत है भक्ति। जंतर मंतर लटपट से नहीं, 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 राम भजन से मुक्ति। जंतर मंतर लटपट से नहीं, राम भजन से मुक्ति। जंतर मंतर लटपट से नहीं, राम भजन से मुक्ति। जंतर मंतर लटपट से नहीं, राम भजन से मुक्ति। सयापति रामचंद्र की, राधापति कृष्ण चंद्र की, गौरीपति चंद्र चूड़ की, पवन सुत हनुमान की। तपोवन 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 ज्ञानानंद की जय। सयापति रामचंद्र की जय, राधापति कृष्ण चंद्र की जय, गौरीपति चंद्र चूड़ की जय, पवन सुत हनुमान की जय। तपोवन ज्ञानानंद की जय, तपोवन ज्ञानानंद की जय, तपोवन ज्ञानानंद की जय, तपोवन ज्ञानानंद की जय। बोल सियापति रामचंद्र की जय। 50% சொன்னேன். இந்த செம்பூரே நீங்க கதிகல வேண்டாமோ? நாம சங்கீர்த்தன மேளான்னா என்ன சாதாரண விஷயமா? 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு இவ்வளவு பெரிய விழா நடத்தி இவ்வளவு பாகவதாளை கூட்டு இதுக்கு நம்ம ஏதாவது கைமாறு செய்யணுமோ? எங்க குருஜி ஒரு பிரமாதமான ஒரு பாட்டு பாடுவார், கைமாறு என்ன செய்வேன். ஆதிசங்கரனாக வந்த வேதங்களை படுத்தி எடுத்து சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா, உனக்கு நான் கைமாறு என்ன செய்வேன். அடுத்தது காஞ்சி பரமாச்சாரியால வந்த பிரவச்சனம் பண்ணின சின்ன சின்ன விஷயங்களை, சூக்ஷ்மமா இருக்கிற விஷயங்களை எடுத்து சொன்னேன், அப்படியே இந்த மண்டைக்கு விளங்கலையே, உனக்கு நான் கைமாறு என்ன செய்வேன். ஞானானந்த சுவாமிகளா வந்த பாமர மக்களா இருக்கிற என்ன ஏத்துண்ட, எனக்கு அருள் புரிஞ்ச, அழகான தமிழ்ல என்னெல்லாமோ சொன்ன, அப்படியே எனக்கு ஒன்றும் புரியலையே, கைமாறு என்ன செய்வேன். கடைசியில் எங்க குருஜியா வந்த நாமத்தை சொல்லுன்னு,
நாமத்தை சொன்னேன், திடீர்னு மோட்சம் கிடைச்சி கொடுத்து அதுக்கு நான் கைமாறி என்ன செய்வேன்? நாம சங்கீர்த்தனத்தில் உங்க மனசு தான் முக்கியம். எப்பெல்லாம் நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த விவரங்களை தெரியப்படுத்துகிறாளோ, all that you need to do is just participate. If you can sing, sing. If you cannot sing, sing. என்ன பாடுறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? நாங்கள் எல்லாமே பாடுறோம், நீங்கள் பாடினா என்ன? இந்த நாம சங்கீர்த்தனத்தில் மேடையில் உட்காந்துருக்கிறவாளே இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள்லாம் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாடினா அந்த மோட்டிவேஷனில் நாங்கள் பாடுறோம். அதனால பாடுவேளா கடைசியாக பாட போகிறேன் ஒரு விட்டல் மேலே ஒரு அழகான பாட்டு. சரி, ஒரே ஒரு பேரை சொல்ல மறந்துட்டேன், அவர் கோச்சுன்ற போறார். ராஜாராமன் ஒருத்தர் இருக்கார். அந்த ராஜாராமனுக்கு புண்டலீகம் போட மாத்திரம்தான் தெரியும் அந்த காலத்தில். இப்போ நல்லா பாடுறார். அவர் பாட்டா கம்பெனியில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தார். எங்கே இருக்காரா ராஜாராமன்? இருக்காரா? அவர் டெல்லியில் இருந்தவர். எதேச்சியா நான் டெல்லிக்கு மாத்தல் ஆகலான்னு ஒரு தெரிஞ்ச உடனே குருஜி பிடிச்சார். டெல்லிக்கு போகிற மண்டலி ஆரம்பிச்சுடு. நான் சொன்னேன், குருஜி டெல்லிக்கு போய் மண்டலி ஆரம்பிக்கிறதாவது இங்கேயாவது குறைஞ்ச ஒரு 50 பேர் இருக்கும், அங்கே புண்டரீகம் போடுறதுக்கு ராஜாராமன் உத்தர தான் அடுத்த ஆள், நான் எப்படி மண்டலி ஆரம்பிக்கிறதுன்னு. ஆனால் தை கிருத்திகை அன்னைக்கு சொன்னால் நம்ப மாட்டேள், இப்போ நான் வாசிக்கிற ஹார்மோனியம் குருஜி தன் கையால் எனக்கு கொடுத்த ஹார்மோனியம். இந்த ஹார்மோனியத்தை கொடுத்து தை கிருத்திகை அன்னைக்கு சுவாமி பிறந்த நாள் அன்னைக்கு மண்டலி ஆரம்பிச்சு, அந்த மண்டலி இன்னைக்கு பெரிய ஒரு ஆசிரமம் வாங்கிட்டா டெல்லியில். பம்பாய் மண்டலின்னு வாங்கல, 4 பேர் இருந்த டெல்லி மண்டலி. அவருங்க டெல்லி ஆளு இல்ல, வேற ஒருத்தர் ராதேஷ். டெல்லியில் பிரமாதமாக ஒரு ஞானானந்த ஆசிரமம் இருக்கு. இதில் விவரத்தை சொல்லிடுறேன் அவங்களுக்கு, அப்புறம் தெரியணுமோ. டெல்லியில் ஒரு ஞானானந்த ஆசிரமம், மலேசியாவில் கோலாலம்பூரில் ஒரு பிரம்மாண்டமான ஞானானந்த சுவாமியின் ஆசிரமம் குருஜி ஏற்படுத்தியது. இது எல்லாத்துக்கும் விட நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மலேசியாவில் போன வருஷம் 10 நாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு கேட்டுண்டா. கோலாலம்பூரில் முதல் 3 நாள் ஞானானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் ஜெய நடந்து கொடுத்து, 3ஆவது நாள் ஒரு அன்பர் சொன்னார், அதாவது சீக்கிரமாக முடியுங்கன்னு அர்த்தம். அதுக்கு தெலுக்கின்டான்னு ஒரு இடம் இருக்குது, நான் ஊர் பேரே கேட்டதில்லை. தெலுக்கின்டான்னு ஒரு இடத்துல நீங்கள் 3 நாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு கேட்டுண்டா. மனசில் நினச்சிட்டேன், தெலுக்கின்டான் ஊர் பேர் தெரியாத ஒரு இடம், 3 நாள் அது என்ன பாட போகிறேன்னு ஒன்றும் புரியலை. சொன்னால் நம்ப மாட்டேள், அங்கே போய் இறங்கின உடனே ஒரு பிரம்மாண்டமான விட்டல் ரகுமாய் ஆலயம் தெலுக்கின்டானில், எங்கே ஞானானந்த சுவாமிகளோட ஆசிரமத்தில். இப்படி தெலுக்கின்டானில் ஒரு ஆசிரமம், சிங்கப்பூரில் ஒரு ஆசிரமம், இதெல்லாம் உலகம் முழுக்க பரவி ஞானானந்த சுவாமிகளின் அடியார்கள் எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் இன்னைக்கு ஜெய நடந்துட்டு வருது. கடைசியில் ஒரு விட்டல் பாட்டு.